நெல்லையில் துவங்கி சென்னையில் நிறைவு பெறும் மறுமலர்ச்சி நடைப்பயண காட்சிகள். தமிழன் என்று சொல், தலை நிமிர்ந்து நில் என்கிற முழக்கத்துடன் நடைபோடுகிறது மறுமலர்ச்சி பயணம். போகிற வழியெல்லாம் பசுமைக்கான முதற்படியாக மரக்கன்றுகளை நடுகிறார் வைகோ. ஒவ்வொரு ஊரையும் ஒவ்வொரு கிராமத்தையும் பயணம் நெருங்கும் போதும் வைகோவுக்கும் அவருடன் அணிவகுத்து வரும் தொண்டர் அணிக்கும் அன்பு கலந்த வரவேற்பு. பெண்கள் ஆரத்தி எடுக்கிறார்கள். இன்னொரு கிராமத்தில் வைகோ நுழைந்ததுமே குடிநீர் பிரச்சனைக்காக வைகோவிடம் முறையிடுகிறார்கள் பெண்கள். போகிற இடங்களில் தொண்டர்களை உற்சாகப்படுத்த நேதாஜியின் வலிமையை, மாவோவின் விடா உறுதியை நினைவுபடுத்தி உரையாற்றுகிறார் வைகோ. இந்த நாட்டின் விடுதலைக்காக, இந்தியாவின் விடுதலைக்காக இந்திய தேசிய ராணுவத்தை அமைத்தாரே வங்கத்து சிங்கன் நேதாஜி, அவர் பார்வையிடுகிற அணிவகுப்பு எனக்கு நினைவுக்கு வந்தது. அதில் 40,000 பேர் தமிழர்கள். ஒரு விடுதலைக்காக, மண்ணின் விடுதலைக்காக போராடிய வீரர்கள். பிறந்த தமிழகத்து பிள்ளைகள் நீங்கள். தொண்டர்களுடன் அவர்களில் ஒருவராகவே ஒரே உணவை சாப்பிடுகிறார். தொண்டர்கள் நலனுக்காக ஒரு ஆம்புலன்ஸ் கூடவே செல்கிறது. அவர்களை பரிசோதித்து மருத்துவ பரிசோதனை நடக்கிறது. பிரயாணத்தில் சோர்ந்து வலியெடுத்த கால்களுக்கு மருந்திடுகிறார்கள். பிடிந்ததும் தொடர்கிறது பயணம். லட்சக்கணக்கான மக்களை சந்தித்துவிட்டு மதுரைக்கு வந்த வைகோவிற்கு முன்னாள் சபாநாயகர் பிடிஆர் பழனிவேல் ராஜன் அவர்கள், மதுரை வக்கீல் சங்க பிரதிநிதிகள், மதுரை மீனாட்சி மிஷன் மருத்துவ குழுவினர்கள் என்று அனைவரும் அமோக வரவேற்பு கொடுத்தனர். ஆகஸ்ட் 15ஆம் நாள் திருப்பத்தூரில் சுதந்திர தினத்தை முன்னிட்டு விடுதலை போராட்ட வீரர் மருதுபாண்டியர் நினைவு மண்டபத்திற்கு மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்திய பின் அண்ணா சிலை மற்றும் தேசத்தந்தை காந்தி சிலைக்கு மாலை அணிவித்தார். மக்களிடையே புதிய விடியலுக்கான நம்பிக்கையை தோற்றுவித்திருக்கிறார் வைகோ. தொடக்கத்திலே வரைபடத்தை பார்த்தேன். உதவியாளர் போட்ட கணக்குக்கும் நாள்தோறும் நான் நடக்கிற கணக்குக்கும் பார்த்தால் ஒவ்வொரு நாளும் 6 கிலோமீட்டர் 8 கிலோமீட்டர் அதிகமாகத்தான் நடக்க வேண்டியிருக்கிறது. இதுவரை 216 கிலோமீட்டர்
நான் நடந்திருக்கிறேன். நானும் என்னுடைய கழகத்தின் கண்மணிகள் தொண்டர்படை தம்பிமார்கள் ஒவ்வொரு நாளும் சில நாட்கள் 30 கிலோமீட்டர் நடக்க வேண்டியிருக்கிறது. வெயில், வேகாத வெயில், நெருப்பாக தகிக்கின்ற வெயில். அதில் எனக்கு இருக்கக்கூடிய மனச்சங்கடம் எல்லாம் இந்த தம்பிகள், என்னோடு வருகிற தம்பிகள் பல பேர் செல்ல பிள்ளைகளாக வீட்டில் இருந்திருக்கலாம், நல்ல சௌகரியமாக வாழ்ந்திருக்கலாம், ஜல்லிக்கட்டு காளைகளைப் போல எவனுக்கும் கட்டுப்படாமல் சுற்றி திரிந்திருக்கலாம். என்னிடத்திலே வந்து சிக்கிக்கொண்டு ஒரே கட்டுப்பாடு, எல்லாவற்றிலும் கட்டுப்பாடு. காலையில் எழுந்ததிலிருந்து இரவு வரை அவர்கள் எல்லாம் தூங்க சென்று விட்டார்கள், உணவறிந்து விட்டு. நான் கூட்டம் முடிந்து செல்கிற போது நன்கு தூங்கிக் கொண்டிருப்பார்கள். நான் துயில் கொள்வதற்கு இரவு 1 மணி ஆகிவிடும். மீண்டும் விடியற்கால 5 மணிக்கெல்லாம் கண் விழித்து புறப்படுவதற்கு 1000க்கு மேற்பட்டவர்கள் அத்தனை பேரும் நீராடி தயாராவதற்கு 9 மணிக்கு மேல் ஆகிவிடுகிறது. அவர்கள் இந்த